விடியல் ஆட்சியில் மக்களுக்கு விடிவில்லை என்றும் முதல்வரின் குடும்பத்திற்கு மட்டுமே விடிவு என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மலுமிச்சம்பட்டி பகுதியில் பாஜக தெற்கு மாவட்டம் சார்பில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் மாநாடு நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் உரையாற்றிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், வள்ளி கும்மி நடனம் பார்த்ததும் எனக்கும் ஆட வேண்டும் என்று தோன்றியதால் நாங்கள் ஆடினோம் என்று கூறிய நயினார், நானும் அண்ணாமலையும் சேர்ந்து வேறு ஒரு ஆட்டம் ஆடப்போகிறோம் என்றும் சூசகமாக பேசினார். எனவே எதிர்வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடத்தை பிடித்து தலைமை செயலகத்தில் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அமர்வார் என்றும் கூறினார். விடியல் ஆட்சியில் மக்களுக்கு எந்த விடிவும் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். அதன் பின்னர் மாநாட்டில் பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, திமுக மகளிர் அணி மாநாட்டிற்கு மக்களை மிரட்டி 500 ரூபாய் பணம் கொடுத்து வரவழைத்ததாக குற்றம் சாட்டினார். மேலும் மத்திய அரசு 100 நாள் வேலை திட்டத்தையே ரத்து செய்துவிட்டதாக முதலமைச்சர் பொய் கூறுவதாக அண்ணாமலை தெரிவித்தார். தொடர்ந்து அதிமுகவும் பாஜகவும் மக்களுக்கு பணி செய்வதில் அடிமைகள்தான் என்று அவர் பேசினார்.